எல்லாத்துக்கும் வணக்கம். இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்குமே Q1 ரிசல்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. டிசிஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டா டிசிஎஸ் வந்ததை நம்ம பார்த்தோம். ஓரளவுக்கு லைன் வித் எக்ஸ்பெக்டேஷனா இருந்ததையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்திய பங்குச்சந்தைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய சேலஞ்சுகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல முக்கியமான சில சேலஞ்சுகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து இன்னுமே முடிஞ்சிருச்சானா முடியல. இது வந்து ஒரு பஞ்சரான டயர் அங்கங்க ஒட்டு போட்டு ஓட்டுன மாதிரி அப்பப்போ டெக்னிக்கல் டாக்ஸ் அல்லது மறுபடியும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்னு மார்க்கெட்ல இடைப்பட்ட ஒரு சமாதானமான சூழ்நிலை வருதே தவிர ஒரு நிரந்தரமான சூழ்நிலை நோக்கி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் போல. நீங்க லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 60 நாள் போர் நிறுத்தம் அனௌன்ஸ் பண்ணி பேச்சுவார்த்தை தொடங்கினாங்க. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா மறுபடியும் தாக்குதல், மறுபடியும் இன்னைக்கு டெக்னிக்கல் டாக்ஸ் மறுபடியும் கன்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கு நிரந்தரமான சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்திய பங்கு சந்தைகள்ல மிகப்பெரிய வாட்சிலிட்டி இருந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலுமே இந்தியன் மார்க்கெட் அது ரியாக்ட் பண்ணல. ஏன்னா அதனால நேரடி பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடையாது. ஆனா இந்த யுஎஸ் ஈரான் இஷ்யூவை பொறுத்த வரைக்குமே கச்சா எண்ணெயோடைய விலை இந்தியா 75% கச்சா எண்ணெயை இம்போர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து இந்தியா இந்த யுஎஸ் ஈரானோட இஷ்யூ வந்து இந்தியாவை டைரக்டா பாதிக்கும், கச்சா எண்ணெயோட விலை ஏறது மூலியமா. அதனாலதான் நம்ம இந்திய பங்கு சந்தைகள் இதுக்கு அதிகமா ரியாக்ட் பண்றதை பார்க்கிறோம். ஸோ வருங்காலங்கள்ல இந்த Q1 ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்திய பங்கு சந்தைகள் ஸ்ட்ராங்கா பர்ஃபார்ம் பண்ணும். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்டத்தை பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு வாழ்க்கையிலான ஒரு இந்திய பங்கு சந்தைகள் தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தங்கத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு இந்த ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலாண்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர், இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்கத்தோடைய விலை 16% விழுந்து, அதாவது லைஃப் டைம் ஹைல இருந்து. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு லைஃப் டைம் ஹையை தங்கம் அச்சீவ் பண்ணுச்சு. ஆனா தங்கம் லைஃப் டைம் ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் 16% விழுந்திருக்கு, கீழே விழுந்திருக்கு. ஆனா அதே நேரத்துல தங்கத்தை விற்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லரியோட Q1 அப்டேட்டை பார்த்தோம்னா சேல்ஸ் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆன்லைன் சேல்ஸும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா தங்கத்தோட விலை கம்மியாக நம்ம ஆளுங்க தகக்கரக்குள்ள போதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் முத்தூட் பின்கார்போடைய டேட்டாவை பார்த்தோம்னா Q1 டேட்டாவை பார்த்தோம்னா கோல்ட் லோன் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. Q1 192 கோடி பக்கமா கோல்ட் லோன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது தங்கத்தோட விலை 16% விழுந்திருக்கு. ஆனா தங்கத்தை விற்கக்கூடிய கல்யாண் ஜுவல்லரி மாதிரியான ஸ்டாக்குகளுடைய சேல்ஸ் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அப்போ மக்கள் வந்து இந்த தங்கம் இறங்க தங்கத்துல தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆமா, அதுதான் அந்த டேட்டாக்கள் காமிக்குது. பட் வந்து எல்லா முதலீடையும் தங்கத்துக்குள்ளேயே வைக்கிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை பண்ண வேண்டிய தங்கம் லாங் டைமுக்கு அருமை. அது வந்து சேஃபஸ்ட் ஹெவனுங்கிற தகுதி என்னைக்குமே இழக்கல. எல்லாமே ஓகே தான். ஆனா எல்லா முதலீடுகளையும் தங்கத்தை மட்டுமே நோக்கி கொண்டு போறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, தங்கம் இறங்க வாங்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படிங்கிறது மக்கள் யோசிச்சு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த டேட்டாக்களை பார்க்கும் பொழுது தங்கம் அடுத்து எத்தனை நாட்கள்ல மறுபடியும் ரேலி ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இருந்தாலே தங்கம் ஏறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆப்போசிட்ல யூஎஸ் டாலர் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. யூஎஸ்ல ஃபெட் ரேட் அதிகமா இருக்கு. யூஎஸ்லயே இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டே தராத தங்கத்தை நோக்கி இன்டர்நேஷனல் முதலீட்டாளர்கள் நகரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதையும் நம்ம புரிஞ்சு பார்க்கணும். ஸோ இதையும் நம்ம நோட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். மற்றபடி இனி வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே திங்கட்கிழமை பங்குச்சந்தையில வந்து இந்தியாவோட இன்ஃபிளேஷன் டேட்டா, யூஎஸோட இன்ஃபிளேஷன் டேட்டா இதெல்லாம் வரும். இந்த டேட்டாக்களும் ஃபர்தரா பங்குச்சந்தை எப்படி நகரும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்மளுக்கு ஒரு வியூ தந்துடும். இது போக இந்திய பங்குச்சந்தைகள்ல நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு, இந்த 301 செக்ஷன் கீழே யுஎஸ் வந்து டாரிஃபை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா மேல அடுத்து 10லிருந்து 12% அடிஷனல் டாரிஃப் போறதுக்கான ப்ரொபோசல் இங்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்தியா அதுக்கு அப்போஸ் பண்ணியிருக்கு. இந்த யுஎஸ்க்கும் இந்தியாவுக்கு நடுவில் ட்ரேட் டாக் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த ப்ரொபோசல் வந்து முக்கியத்துவம் பெறுது. ஸோ இது எப்படி போகுது, இந்த அப்டேட் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் யுஎஸ்க்கும் இந்தியாவுக்கு நடுவில் ட்ரேட் டீல் சைன் ஆகல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த அப்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஆல்ரெடி இந்தியா கூட யூகே ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ணுச்சு இல்லையா,
அதன் அடிப்படையில ஜூலை 15க்கு மேல யூகேல இருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய முக்கியமான கார்களோட விலை பயங்கரமா கம்மியாக போகுது. அதுல ரோல்ஸ் ராய்ஸ், ஜாக்வார் இந்த மாதிரியான கார்களும் இடம் பெறுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் நாம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.